அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் காடை பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காடை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு காடையை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வடை சட்டியில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்குங்க, எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ நம்ம சிக்கன், அதாவது காடை சிக்கன் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லி 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாம் நல்லா குறைஞ்சி மசாலாலாம் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.